நல்ல ஜோரா கை தட்டலாமா? முதல்ல நல்ல சத்தம் பத்தாதே. வெரி குட். எதுக்காக கை தட்ட சொன்னேன்? எதுக்கு கை தட்டினீங்க? மிகவும் சிறப்பாக இருந்தது, அதுதானே? ஆமாவா இல்லையா? கை தட்டலாமா திரும்ப? வெரி குட். எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய பிஇஓ அம்மா அமுதா அம்மா அவர்கள் சொன்ன அனைத்து வார்த்தைகளும் உண்மை. ஆமாவா இல்லையா? இந்த பள்ளி இந்த இடத்திலே இவ்வளவு சிறப்பாக நல்ல ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் இல்லையா, படிப்பை குறித்ததான காரியங்களை ரொம்ப அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பு உண்மையாகவே பாராட்டுதற்குரியது. ரொம்ப லேட்டாக ஒரு சீஃப் கெஸ்ட்டை வரவேற்கிறோம். இன்னும் நிறைய ப்ரோக்ராம் பார்த்து நம்ம ஸ்கூலை பற்றி தெரிஞ்சுட்டா. ஃபஸ்ட் டைம் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாங்க சமூக சேவகர் இறுதிராஜ் சார். ஃபோனில் தான் சார்கிட்ட பேசினேன் இல்லை, உங்களுக்கு பப்ஸு ஜூஸ்லாம் கொடுத்தாங்கல்ல, இறுதிராஜ் சார் தான். அவங்களே எங்கள் பள்ளியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். தம்பியும் வந்திருக்காங்களா கூட? யாருமா? தினேஷ் ஆலந்தூர் பகுதியிலேருந்து. நன்றி அரசே, உங்க கர்த்தனைக்கு நன்றி அரசே. ஆமை நீண்ட வாழ்வையும் வடிவத்தையும் கொண்டதால் ஆமைக்கு அரசு வழிகாட்டும் அமைச்சராய் தேர்ந்தெடுக்கிறேன். வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கன்வீனர் ஐயா, உங்களுடைய பேராயத்தின் கூட்டுனர் அவர்களும் இங்கு வந்து சிறப்பிக்க உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடைய தகவலாளர் அம்மா அவர்களும் இவ்விழாவில் பங்கேற்க எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கிறார்கள். வட்டார கல்வி அலுவலர் மற்றும் தாளாளர் கூட்டுனர் அனைவருமே எங்களுடைய பள்ளியை பாராட்டி பேசினார்கள். எங்களுடைய உழைப்பை அவர்கள் நேரில் பார்த்து இருக்கிறார்கள். அதனால் அவங்களுடைய வாழ்த்துக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம பள்ளியோட 134 ஆண்டு விழா கொண்டாடினீங்க இல்லையா, அந்த இனிய தருணம் பகிர்ந்துங்க. ஐயா, நீங்கள் இனிய தருணம்னு சொல்கிறீங்க, அது நினைக்கும் போதே அது சொல்லும் என்னுடைய பெயர் ஜெயந்தி. இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக நான் பணிபுரிந்து வருகிறேன். இந்த 134வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் என்னுடைய பள்ளி மாணவர்கள் அவருடைய ஒவ்வொருவருமே அவருடைய தாளந்துகளை நடனமாகவும் நாடகமாகவும் வாய்ப்பாடு வழியாக உடற்பயிற்சி மூலமாக வெளிக்காட்டினார்கள். அநேக பெற்றோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொருவரும் மாணவர்களை வாழ்த்தினர். கல்வி அதிகாரிகள், குருவானவர், சமூக சேவகர்கள் அநேகர் வந்து கலந்து கொண்டு எங்கள் பிள்ளைகளை பாராட்டி சென்றது என் மனதிற்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த நல்ல வாய்ப்பை தந்த உங்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் டிஎஸ் ரமேஷ். நான் மாற்றுத்திறனாளி அமைப்பினுடைய செங்கல்பட்டினுடைய உதவிக்கர அமைப்பினுடைய மாவட்ட தலைவராக இருக்கின்றேன். என்னுடைய மகன் இந்த சிஎஸ்ஐ பிரைமரி பள்ளியிலிருந்து கல்வி பயின்று வருகின்றார். இந்த தருணத்தில் வந்து ஹெட்மிஸ்டர் வந்து அவங்க ஜெயந்தி அம்மா வந்து சிறப்பாக குழந்தைகளுக்கு வந்து உடற்பயிற்சியிலிருந்து, கல்வியிலிருந்து, அவங்களுடைய கணித அறிவிலிருந்து, அறிவிலிருந்து எல்லாமே ஊக்குவிச்சு சிறப்பாக அந்த பள்ளிக்கூடத்தை வந்து நடத்தி இருக்காங்க. இந்த ஆண்டு 134ஆம் ஆண்டு சிறப்பாக கொண்டாட்டமாக இருந்தது. இந்த போதிலும் வந்து இந்த ஆண்டு வருகின்ற மார்ச் மாதம் அவர் வந்து தன்னுடைய பணி ஓய்வை வந்து அவங்க வந்து பெற போகிறாங்க போது பெரிய வருத்தம் இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்க இவரோட டேலண்ட்டை வந்து பயன்படுத்திட்டு வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் போயிட்டு மேலும் போது வருத்தமாக இருந்தால் கூட இதுவரையும் எவ்வளோ பிள்ளைங்க உருவாக்கியிருக்காங்க. இந்த தருணத்தில் வந்து மன மகிழ்ச்சியோடு இந்த நான் நிறைவு பெற கடமைப்படுங்க. இந்த ஆண்டு சிறப்பாக நிறைய அதிகாரிகள், டிஆர்ஓ உள்ளிட்ட இங்கே இந்த கல்வி தாளர், அப்புறம் இங்கே ரெவரண்ட்டுங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அனைவருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் பள்ளியினுடைய பெற்றோர் சார்பில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.